தவிக தலைவர் விஜய் தனது சுற்றுப்பயணத்திற்காக தயாராகி வரக்கூடிய நிலையில் தற்போது பனையூர் அலுவலகத்தில் புதிய கேரவன் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஓய்வெடுக்கக்கூடிய அறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் புதிய கேரவன் பனையூர் கட்சி அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், உங்கள் விரிவான தகவல். அதாவது நடிகர் விஜய் தமிழகத்துல தனது கட்சியான தமிழக வெற்றி கழகம் தரப்புல 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தலை முன்னிட்டு ஒரு அரசியல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று வெளியா இருக்குது. அதாவது இந்த சுற்றுப்பயணத்தோட முக்கிய அம்சங்கள் அப்படின்னு சொல்ல போறாங்க. முதல்ல 2 தேதிகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஒன்னு ஆகஸ்ட் 15 அல்லது செப்டம்பர் 17, அதாவது பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருந்தாங்க. இந்நிலையில இதன் முதல் கட்ட சுற்றுப்பயணமானது தஞ்சாவூர், அதாவது டெல்டா பகுதிகளில் தொடங்கப்படும் தற்போது டெல்டா பகுதியில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி மாதிரி ஒரு தகவல் ஒன்று வெளியா இருக்கு. இதுல முதல் கட்டமா 100 இடங்கள்ல மக்கள் சந்திப்பு, அதே மாதிரி பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்த நோக்கில் மாவட்ட மற்றும் பூத் அளவிலான உறுப்பினர் சேர்க்கை, அதே மாதிரி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஆகியவை நடைபெற இருக்குது. ஏற்கனவே நடைபெற்ற பொதுக்கூட்டங்கள்ல விஜய் என்ன சொல்றாரு, தேசிய மற்றும் மாநில அளவுல 2 பிரதான கட்சிகளான பிஜேபி மற்றும் திமுக ஆகிய 2 கட்சிகளோட கூட்டணி அமைக்க மாட்டோம்னு தெரியப்படுத்தியிருக்க நிலையில மாநில சுற்றுப்பயணத்தை செப்டம்பர் மாதம் தொடங்கி டிசம்பர் 25 வரை நடத்த அந்த திட்டமிடப்பட்ட அதன் அடிப்படையில் தகவல் வெளியாகி இருக்குது. இந்த காலகட்டத்தில் விஜய் மக்கள்கிட்ட நேரடியாக சம்பந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூறப்படுது. கட்சியின் கொள்கை பிரச்சாரம் மற்றும் வாக்காளர் தளத்தை உருவாக்கும் வகையில அந்த சமீபத்தில் அந்த வளர்ச்சிகளை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பனையூர்ல கட்சி ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களோட தொடர்ச்சியாக விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வரதாக கூறப்பட்ட ஒரு சூழ்நிலையில கட்சியோட உறுப்பினர் சேர்க்கையாக இலக்கு 2 கோடி அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா தெற்கு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் டெல்டா மாவட்டங்கள்ல குறிப்பா திருச்சி அல்லது நாகப்பட்டினம் பகுதியில மக்கள் சந்திப்புகள் நிகழ்ச்சி நடைபெறும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. முழு மாநிலம் முழுவதும் இந்த சுற்றுப்பயணமானது நீடிக்கும். அதே மாதிரி 234 சட்டமன்ற தொகுதிகளில் விஜய் மக்கள் நேரடியாக சந்திப்பார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்ட ஒரு சூழ்நிலையில தஞ்சாவூரோட மூலப்பகுதியில தான் இந்த இடமானது துவங்கப்படுது. அதாவது அந்த சுற்றுப்பயணமான துவக்கப்படுது. 100 இடங்களில் நடைபெறக்கூடிய இந்த திட்டங்களுக்கு வசதியாக தற்போது இவர் சுற்றுப்பயணம் செய்யறதுக்காக உண்டான கேரவன்கள் கேரவன்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. பனையூர்ல நிறுத்தப்பட்டிருக்குது. அனைத்து வசதிகளோட உள்ள இந்த கேரவனானது தற்போது நிறுத்தப்பட்டு அதன் அடிப்படையில அந்த பிரச்சாரத்தை ஒரு இன்னைக்கு துவங்குறாரா, செப்டம்பர் 17 துவங்குறாரா அல்லது அதற்கு முன்பு துவங்குறாரா அப்படிங்கிறது இது தெரிய வரும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த மட்டும் அதிக அளவுல அந்த தொகுதியை உள்ள, அதாவது தமிழகத்துல பெரிய மாவட்டம், பெரிய அளவுல உள்ள ஒரு பிரச்சனைக்குரிய மாவட்டம்னா அது டெல்டா மாவட்டங்கள். எப்படின்னா தஞ்சாவூர் தொடங்கி நாகப்பட்டினம் வரை ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டர் அளவுக்குள்ள அந்த மாவட்டத்துலதான் முதல்ல தன்னோட பிரச்சாரத்தை துவங்குறாரு அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில தற்போது அதற்கு உண்டான பணிகள் துவங்கி இருக்குது. டெல்டா இந்த சுற்றுப்பயணத்துக்கு வசதியாக அந்த கேரவனானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ள அந்த சூழ்நிலையில அந்த மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்களோட தற்போது கட்சி அலுவலகத்துல ஆலோசனை மேற்கொண்டு வரதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதிகா தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.